அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரெண்டே பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்து ரொம்பவே எம்மியான ஒரு ஸ்னோ புட்டிங் தான் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையிலிருந்து நமக்கு வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் 3 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து ஒரு பவுல்குள்ளார வச்சுருக்கேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த பீட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். கைவிடாமல் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்ல நுர பொங்க நல்லா வந்து பீட் பண்ணிடுறேன். பீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். ஒரு நுர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்துட்டு நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சுகர் கூட்டியும் குறைச்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு முட்டையோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அகைன் வந்து நம்ம திரும்பியும் பீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா வந்து கைவிடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் பாருங்கள். நல்லா வந்து க்ரீமியாக வந்துடும். க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஃப்ளோவிங்காக வந்து இது விழக்கூடாது. இந்த ஸ்னோ மாதிரி இருக்கிற இது வந்து இப்போ விழுது பார்த்திங்களா, இந்த மாதிரி விழக்கூடாது. அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்படி வந்து அதான் வந்து நமக்கு வந்து அந்த புட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்படியே நான் வந்து பவுலோட கவுக்கிறேன். ஆனால் வந்து அது கொட்டலை பாருங்கள், அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். எலக்ட்ரிக் பீட்ரு இல்லை அப்படின்னாக்கா விஸ்க் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து விடாமல் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு சாஸ் பேனை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு சாஸ் பேனில் இல்லை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து சுகர் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மெயில்டாக அப்படி கிளறி விட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு அது உருகி அப்படி கேரமலாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே இறக்கி நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோமோ ஸோ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இதை ஊற்றி செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்ல கரெக்டான லெவலுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ வந்து நான் எந்த பாத்திரத்தில் அந்த புட்டிங் பண்ண போகிறேனோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றி ஃபுல்லாகவுமே அப்படியே சைடு எல்லாமே தழுவி விட்டு வச்சுருக்கேன் செட் பண்ணி. அடுத்ததாக அந்த பாத்திரத்துக்குள்ளார நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த இந்த ஒயிட் எக்கை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து செட் ஆகுற மாதிரி கீழ் நோக்கி 2 முறை நல்லா தட்டிக்கோங்க. இப்போ தட்டிட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவுமே மேலே எல்லாமே கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு மூடி நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அது உள்ளே வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேர்வை தண்ணி வந்து அதில் படாமல் இருக்கும். இப்போ உள்ளே வச்சுட்டு நம்ம மூடினதுக்கப்புறம் சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்து நல்லா புஃப்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூனை வந்து விட்டு பார்க்குறேன். வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து கூல் பண்ண வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் போல் வெளியில் இருக்கட்டும். இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான எம்மியான ஸ்னோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு புட்டிங். வீட்டில் இருக்கிற முட்டையை வச்சு நீங்களுமே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அவங்கள இன்னுமே என்ஜாய் பண்ண வைங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் ஒரு சூப்பர் மாமா ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்னோ புட்டிங். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்னோ புட்டிங்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.